வணக்கங்க. நமது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே நெருப்பு ஊட்டுகிறார்கள். மலை உச்சி போன்ற பகுதிகளில் நெருப்பு ஊட்டுகிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா அசம்பு மலை, அழகியபாண்டிபுரம் பகுதியில் உள்ள மலைகள், சுங்காங்கடை பகுதியில் உள்ள மலைகள், இது போன்ற மலைகளை எரிக்கிறாங்க. இது யார் எரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மாடுகள் ஓட்டக்கூடிய, மாடுகள் மேய்க்கக்கூடிய அந்த பெரும் முதலாளிகள் இதை செய்கிறாங்க. அவங்க ஒரு ஏஜென்ட்டுகள் மூலமாக இந்த கோடை காலங்களில் நெருப்பு மூட்டிட்டு சென்றுடுறாங்க. நெருப்பு எரிந்து ஒரு 15 நாட்கள் கழித்து மழை இயல்பாக அந்த காலகட்டத்தில் கோடை மழை பெய்கிறது. அந்த கோடை மழை பெய்து ஒரு 15-20 நாட்கள் கழிந்து இளம் தளிர் புற்கள் அங்கே முளைக்கிறது. முளைச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான மாடுகள் அங்கேருந்து ஓட்டி கொண்டு வந்து இதை மேய்ச்சலுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இது மேய்ச்சலுக்காக மாடுகளை இந்த மலைகளில் ஓட்டுவது தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இளந்தளிர் புல்கள் தான் அதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மலைகளை எரிக்கிறது பெரிய சுகாதார பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னா, இந்த பகுதி இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுக்க பார்த்திங்கன்னா ஏராளமான மருத்துவம் சார்ந்த மூலிகை செடிகள் நிறைய இங்கே காணப்படுகிறது. அதோடு சேர்த்து இங்கே பனை மரம், தென்னை மரம், தேக்கு மரம், ஈட்டி மரம், அதுபோல் வாதுமை மரம், இங்கே மாமரம், பலாமரம், தேக்கு மரம், இது போன்ற பலவிதமான மரங்கள் சூழ்ந்த ஒரு எழில் கொஞ்சம் பகுதியாக இந்த மலைகள் காணப்படுகிறது. இவங்க ஒரு பக்கத்தில் நெருப்பூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த நெருப்பு படர்ந்து எல்லா விதமான மரங்களையும் அழிக்கிறது, இந்த மூலிகை காடுகளை அழிக்கிறது. அதுபோல் இந்த மூலிகை காடுகளில் கூடு கட்டி வாழ்ந்து கொண்ட தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் உட்பட பல கோடிக்கணக்கான உயிரினங்களும் இந்த நெருப்பில் அழிந்து நாசமாக போயிருக்கிறது. இந்த வண்ணத்து பூச்சிகள் தேனீக்கள் இவங்க தான் இந்த மகரந்த சேர்க்கைக்கு அடித்தளமாக இருந்து கொண்டிருப்பது. நாம் இந்த பகுதியில் பயிரிடுறோம். அந்த பயிர்கள் அத்தனையும் விளைச்சலை கொடுக்கணும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடக்கணும். அந்த மகரந்த சேர்க்கை காரணியான இந்த பூச்சிகள், வண்டுகள், இந்த தேனீக்கள் எல்லாம் இந்த பகுதியிலேருந்து தான் வருது. அதையும் அழிச்சிடுறாங்க. அப்போ எப்படி நமக்கு விளைச்சல் ஏற்படும் யோசிங்க. அதுபோல் இந்த பக்கத்துலேருந்து இவங்க எரிவிட்டும் போது அந்த சாம்பல் படர்ந்த அந்த தூசு இந்த பகுதியில் முழுக்க பறந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் நகரம் முதல் இது சுற்றி இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வீடுகள்லையும் அது பரவுகிறது. அந்த வீடுகளில் பரவுறதுனால சுவாச கோளாறு உட்பட பல்வேறு விதமான வியாதிகள் இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இது ஒரு காரணியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் வன சட்டப்படி எந்த மலையை எரிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் அதை மீறி இதை எப்படி எரிக்கிறதுக்காக இந்த அரசு அனுமதிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த கேள்வி. வனச்சட்டப்படி எந்த மலையும் எரிக்கக்கூடாது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இவர்களுக்கு மாடு ஓட்டணும் அப்படின்னா இந்த கோடை காலத்தில் இந்த புற்கள் காய்ந்து விடுது. அந்த காய்ந்த புற்கள் திரும்ப மழை பெய்த உடனே மீண்டும் அதோடைய அடித்தளத்திலிருந்து தளவிட்டு எழும்புது. அப்போ எழும்பும்போது ஏற்கனவே காய்ந்த புற்கள் அதுக்கு தலைச்சத்தாக மாறிவிடுகிறது. இதுதான் இயற்கையோட சுழற்சி. அந்த சுழற்சிக்கு மாறாக தான் இவங்க இதை செய்கிறாங்க. அப்படி வரும்போதும் தளிர் புற்கள் வரதான் செய்யும். ஆனால் இவங்க அது வேண்டாம், அதை விட எல்லாம் எரிந்து போன இடமா இது மாறணும். இந்த உயிரினங்கள் அங்கே பாம்பு, பூரான், பல்லி, தேளு, அதுக்கப்புறம் வனவிலங்குகள் அத்தனையும் இருக்கும். அந்த வனவிலங்குகளை சேர்த்து இவங்க அழிக்கிறாங்க. இது ஒரு கொடுஞ்செயல். இது இயற்கையின் சுழற்சிக்கு மாறான ஒரு செயல். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இந்த மலைகள் எரியூட்டப்படும் போது இதை உடனடியாக அணைக்க வேண்டும் என்று உலங்கு வானூர்தி, ஒரு 2 உலங்கு வானூர்தி அல்லது ஒரு உலங்கு வானூர்தி எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை பல ஆண்டுகளாக இந்த அரசுக்கு எழுப்பிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இந்த அரசு அதை செவிசாக்கவே இல்லை. எங்களுக்கு என்ன தேவைன்னா, நாங்கள் வரி கட்டுறோம் இந்த அரசுக்கு. இந்த அரசு உலங்கு வானூர்திகள் வைத்திருக்காங்க. எங்கே வைத்திருக்காங்க? குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு காட்சி பொருளாக வைத்திருக்காங்க. அந்த உலங்கு வானூர்தியை எங்கள் மலைகள் எரியும் போது அதை தடுப்பதற்காக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த குரங்கணியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. எத்தனை உயிர்கள் அந்த நெருப்பில் மாண்டு போனாங்க. அதுக்கு பிறகு தான் உலங்கு வானூர்தி அங்கே வருது. எங்களுக்கு இந்த மலைகள் எரியும் போது நாட்கணக்கில் இன்னும் எரியுது. எல்லாமே அழிந்து போகுது. அந்த வளங்கள் அத்தனையும் மலைகளில் இருக்கக்கூடிய இந்த மரங்கள், மூலிகைகள் இல்லை அப்படின்னா எப்படி மழை பெய்யும்? மழை வரணும் அப்படின்னா இந்த மலைகள் நகர்ந்து வரக்கூடிய மலை மீன்களை தடுக்கணும். தடுத்தால் மட்டும் போதாது, அதை ஈர்ப்பதற்கு பசுஞ்சோலை காடுகள் வேணும். அந்த பசுஞ்சோலை காடுகள், அந்த பல்லுயிர் சூழல், அந்த காடுகள் மலை மீன்களை ஈர்த்தால் தான் மழை பெய்யும். இப்போ மரங்கள் அத்தனையும் நீங்கள் எரிச்சிட்டிங்க. ஏற்கனவே மலைகள் அத்தனையும் உடச்சி கொண்டு போயிட்டுருக்கீங்க. இருக்க மலைகளில் இருக்கக்கூடிய இந்த காடுகளை அழிக்கிறீங்க. அப்போ எப்படி நாங்கள் உயிர் வாழ முடியும்? எப்படி எங்களுக்கு மழை கிடைக்கும்? இதை இந்த அரசு உணர்ந்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக விடுக்கிறோம். இது பலமுறை இந்த கோரிக்கை விடுத்தாச்சு. இறுதியாக இந்த கோரிக்கை விடுக்கிறோம். இதை உடனடியாக அரசு சரிசாய்த்து இந்த மலைகளை கொளுத்தப்படுவது முற்றிலும் முழுதாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு கோரிக்கை.